I was shocked in the Lok Sabha when I heard the Prime Minister speak against Manrega. He called it a living monument of the failures of the UPA. வணக்கம். யூபிஏவினுடைய சகாப்த திட்டமான மகாத்மா காந்தி ஊரக கிராம வளர்ச்சி திட்டத்தை மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு சட்டத்திற்கு மாற்றி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அதனை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வியாழக்கிழமை அதனை ரத்து செய்வதில் மோடி அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள் 3 கருப்பு விவசாய சட்டங்களை கொண்டு வந்ததை போலவே உள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். புதிய திட்டமான விபிஜி ராம் சட்டத்தை திரும்ப பெற கூறுவதற்கு தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். தலைநகரில் நடைபெற்ற தேசிய மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தினுடைய தொழிலாளர் மாநாட்டில் உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இந்த திட்டத்தினுடைய கருத்து ஏழைகளுக்கு உரிமைகளை வழங்குவதாகவும் என்றார். நாட்டினுடைய செல்வத்தையும் சொத்துக்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருடைய கைகளில் குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்று அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதே பாஜகவினுடைய யோசனை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இந்தியாவின் கொள்கை மீதும் நம்பிக்கை கொண்ட ஏழை மக்களுக்கு இந்த இயக்கம் ஒரு பெரிய வாய்ப்பாகும். அவர்கள் ஒன்றாக நின்றால் மோடி பின்வாங்கி மீண்டும் அந்த திட்டங்கள் மீண்டும் கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர்கள் ஜெயராம் ரமேஷ், KC வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். வேலை தேவைப்படும் எவரும் கண்ணியத்துடன் வேலை கோரலாம் என்பதே இதன் பின்னணியில் இருந்த சிந்தனை. இந்த காந்தியினுடைய திட்டம் 3ஆம் நிலை அமைப்பான பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மூலம் நடத்தப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மக்களின் குரலை கொண்டிருந்தது என்றும் அவர்களுடைய உரிமைகள் ஏழை மக்களுக்கு வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது என்றும் இந்த கருத்தை மோடி மற்றும் பாஜக இப்போது முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது என்றும் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். 2020ஆம் ஆண்டு மோடி அரசு கொண்டு வந்த அடுத்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட விவசாய சட்டங்களை நினைவு கூர்ந்த ராகுல் காந்தி சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக விவசாயிகளை தாக்கியதாகவும் அவற்றை தடுக்க ஒரே வழிதான் உள்ளது, தொழிலாளர்களுக்கு விவசாயிகள் வழிகாட்டினார் என்றும் நாம் ஒன்றாக நின்றால் திட்டத்தின் பெயரை நீங்கள் முடிவு செய்யலாம், ஆனால் ஒரு குறைபாடு உள்ளது, அது ஒற்றுமை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த கருத்தை எதிரொலிக்கும் வகையில் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ரத்து செய்வதன் மூலம் அரசாங்கம் கொத்தடிமை உழைப்பு நடைமுறையை மீண்டும் மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறது என்று கார்கே கூறியிருக்கிறார். புல்லட் ரயில்கள் மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் பற்றி மோடி தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது போல் தண்டவாளங்களை அமைக்க முடியவில்லை என்றும் கார்கே பாஜகவின் மீது காட்டமாக சாடியிருக்கிறார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.